எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை.
என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, தினந்தோறும் நீங்கள் கேட்கிற இந்த சத்தியங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா, ஆசீர்வாதமாக இருக்கிறதா என்று நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன். உங்களுக்கு இந்த செய்திகளெல்லாம் ஆசீர்வாதமானவைகளாக இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்தால், நீங்கள் தாராளமாக உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணும்படியாகவும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு ஊர்களிலே ஜனங்களுடைய நன்மைக்காக தியாகத்தோடு கூட கூட்டங்களை நாம் நடத்தி வருகிறோம். அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்கள் முடிந்தால் நீங்கள் அந்த கூட்டங்களிலே வந்து பங்கு பெறுங்கள். தொலைக்காட்சியிலே பார்ப்பது வேறு, நேரிலே வந்து கூட்டத்தில் பங்கு பெற்று இறுதியில் ஜெபித்து செல்வது என்பது வேறு. நீங்கள் கடைசியில் வந்து காத்திருந்து ஜோம்னிட்டு போனீங்கன்னா, கூட்டத்துக்கு நேரடியாக வந்து ஜோம்னிட்டு போனீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷனில் உள்ள ஒய்எம்சி ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலையின் கூட்டம் நடைபெறும். ஏராளமான ஜனங்கள், ஏசப்பா பிள்ளைகள் அங்கே மார்த்தாண்டம் பகுதியில் இருக்கிறீங்க. நீங்கள் தாராளமாக வாருங்க. கூட்டத்து இறுதியில் உங்களுக்காக அடியார் தனித்தனியாக ஜெபிப்பேன். கண்டிப்பாக நல்ல விருந்து கூட உண்டு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த மாதிரியாக ஊழியத்தை நாம் செய்கிற பொழுது எப்படியாவது முதியவர்களுக்கான இல்லத்தை, ஆவிக்குரிய இல்லத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரு பெரிய தியாகம், ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட அதை செய்திருக்கிறோம். ரொம்ப தியாகத்தோடு கூட இந்த முதியோர் இல்லத்தை நடத்துகிறோம். ஏன்னா கையிலேருந்து ஏராளமான பணத்தை மாந்தோறும் போட்டு வருடக்கணக்கிலே இதை நடத்தி வருகிறோம். ஆவிக்குரிய பிள்ளைகள் நீங்கள் தாராளமாக இந்த இடத்தை தேடி வரலாம். நிறைய பேர் இந்த நாட்களில் அங்கே இருப்பவர்களுக்கு நல்ல விருந்தை அளிச்சுட்டு வாரீங்க. உங்களுக்கு நன்றி. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஏராளமான இடங்கள் உண்டு, தாராளமாய் வந்து சேரலாம். நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளில் மனுஷனை தொலைந்து போ. அதாவது சிங்கம் கீழே விழுந்துருது, யானை குழிக்கில் விழுந்த மாதிரி விழுந்துறாரு தாவீது ராஜா. எதிர்பார்க்காத நேரத்தில் அவருடைய மகன் தலையெடுத்து இவரை துரத்துறான். உலகமே இடிஞ்சு விழுற மாதிரி இருக்குது, எல்லாமே எதிராக இருக்கிற மாதிரி இருக்குது, எல்லோரும் எதிராளியாக மாறின மாதிரி இருக்குது. தனக்கு இருந்த ஒரு ஆதரவாளர் கூட்டத்தை அழைத்து கொண்டு தாவீது அரண்மனை விட்டு அவர் போகிறார். பரிதாபமாக போகிறார், அழுதுகிட்டே போகிறார், தலையில் கை வச்சு பொழுதி வச்சுக்கிட்டு அவர் புலம்பிக்கிட்டே போகிறார். தாங்க முடியாத துக்கம் தாவீதுக்கு உண்டாயிருக்கிறது. 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் கூட இருந்தவர்கள் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் மிகவும் நெருக்கப்பட்டார். அதுக்கப்புறம் இப்போ அவர் அதிகமாக நெருக்கப்படுறார். சொந்த மகனை துரத்திட்டு வாராம். அந்த பழைய துக்கம் வரும்போது அவர் வாலிபனாக இருந்தார். இப்போ கொஞ்சம் வயசாயிருச்சு, அதனால் பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் அவர் அந்த நேரத்தில் கூட அழுது கொண்டே இருந்தாலும் அவர் அரண்மனையில் இருந்து சாகாதபடி, தன் மகன் கையில் சிக்கிக்கொள்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடி அவர் அங்கிருந்து தன்னை வேகமாக வெளியே கொண்டு செல்லுகிறார்.
அவர் உடைஞ்சு போயிருந்தார், அவர் அழுதுகிட்டு இருந்தார், தலையில் புழுதியை போட்டுட்டு இருந்தார், வெறுங்காலில் போனார், எல்லாம் உண்மைதான். ஆனால் இன்னொரு பக்கம் மகன் தன்னை பிடிப்பதற்குள்ளாக வெளியே போய்விட வேண்டும். அங்கு போன பிறகு ஒரு டீமை சேர்த்துட்டு வந்துட்டு சண்டை வரும்பொழுது அந்த சண்டையில் ஜெயித்து மறுபடியும் அரண்மனைக்கு வர வேண்டும் என்று அவருடைய மூளை வேலை செய்து கொண்டே தான் இருந்தது. இதுதான் நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் அவர் நொறுக்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அவர் ஒரு வீரனாகவே இருந்தார், ஒரு ராஜாவாகவே இருந்தார். அவர் மூளை வேகமாகவே வேலை செய்து கொண்டிருந்தது, அவர் கால்கள் வேகமாக அவரை தப்புவித்து கொண்டிருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த மாதிரியான தாவீதை போன்ற ஒரு பக்குவம் எனக்கும் உங்களுக்கும் தேவை. நாம் நொறுக்கப்படுகிற காலங்கள் உண்டு, நாம் துரத்தப்படுகிற காலங்கள் உண்டு, நம்மை கள்ளனாய் நினைத்து எல்லாரும் நமக்கு பின்பாக ஓடி வருகிற காலங்கள் உண்டு, கள்ள தூக்கி வீசுகிற காலங்கள் உண்டு, சேமியை மாதிரி ஆட்கள் வந்து நம்மளை கெட்ட வார்த்தையினால் திட்டுற காலங்கள்லாம் உண்டு. அப்பொழுது நான் ஓடினாலும் பயந்து ஓடுவது போல தோன்றினாலும் இன்னொரு பக்கம் மறுபடி ரீகுரூப் ஆறுது எப்படி, மறுபடி எழுந்து நிற்பது எப்படி என்பதை நாம் சிந்தித்து நம்முடைய கால்கள் அதை நோக்கி வேகமாக ஓட வேண்டும். எப்போவுமே மனசு இழந்து போயிடாதீங்க. வாழ்க்கை என்பது பாதியில் முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஒரு உண்மையான தேவனுடைய மனுஷனுடைய ஓட்டம் பாதியில் முடியாது. ஒரு உண்மையான தேவனுடைய மனுஷனை துரோகிகளால் வீழ்த்தவே முடியாது, பாவிகளால் வீழ்த்த முடியாது. கடைசி வரைக்கும் ஆண்டவர் வச்சிருப்பார். எத்தனை முறை விழுந்தாலும் நீதிமான் 7 தரம் அல்ல 70 தரம் விழுந்தாலும் ஆண்டவர் எழுப்புவார். அதனால் நீங்கள் மனம் சோர்ந்து போயிடாதீங்க. தாவீதிலிருந்து பாடத்தை படிக்க வேண்டியிருக்குது. விழுந்து போன அந்த நேரத்திலும் துரத்தப்படுற நேரத்திலும் அவர் தப்புக்கு வேகமாக ஓடுகிறார். தனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதை கூட்டிட்டு போகிறார். அவர் அடுத்தாப்புல காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டாருனாலே தப்பிடுவார். அதனால் வேகமாக அவர் சென்றார். நாமும் கூட இந்த தாவீதிலிருந்து இந்த பாடத்தை படித்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் ஆபத்து காலத்தில் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் தடுமாறுறாங்க. வியாதி நெருக்கும் பொழுது என்ன செய்யணும்னு சொல்லி தடுமாறுறாங்க. பிசாசு நெருக்கும் பொழுது என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் தடுமாறுறாங்க. முதலாவது பாடம் ஆபத்து நேரத்தில் என்ன? ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறியது என்று வார்த்தை சொல்லுது. ஆபத்துன்னு ஒன்று வரும்பொழுது நம்ம சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம பலன் ஒன்றுமே கிடையாது, நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. சோர்ந்து போகவே கூடாது. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து நம்மை தப்புவித்து கொள்ள நம்ம போராடணும். எவ்வளோ பெரிய வியாதி இன்னைக்கு குடும்பத்து மேலே மோதி அடிச்சுட்டு இருந்தாலும் எல்லாமே முடிகிற மாதிரி தோணாலும் கர்த்தர் இதுக்கு மேலே ஒரு வழியை வச்சுருப்பார். உங்களை அந்த வியாதியில் ஒப்பு கொடுப்பாரா? உங்களுக்கு பிரியமான ஒப்பு கொடுப்பாரா? ஒப்பு கொடுக்க மாட்டார். சாத்தான் பயங்காட்டுவான். வெள்ளம் போல வருகிறது, மழை போல வருவது, பனி போல நிச்சயமாக விலகி போயிடும். ஆனால் நம்ம என்ன செய்யணுங்கிறத அறிந்து போராடணும். நம்ம போராடி ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட மணிக்கணக்காக காத்திருந்து ஜெபிக்கணும். அப்பொழுது அதெல்லாம் மேற்கொள்ளலாம். இங்கே பாருங்கள், இப்படி அவர் ஓடுறாரு, அதை பாராட்டணும். ரெண்டாவதாக அந்த நேரத்தில் திடீர்னு சாத்தான் ஒருத்தனை எழுப்பி விடுறான். ஒரு பேய் மாதிரி ஒருத்தன் வரான். அவன் பேர் சீமைன்னு ஒருத்தன். சவுல் ராஜாவுடைய வம்சத்தான், பெனிமின் கோத்திரத்தை சார்ந்தவன். அவனுக்கு ரொம்ப காலமாகவே தாவீது ராஜாவாக இருந்தது பிடிக்காமல் இருந்திருக்கு. முக்கியமாக சவுலை தள்ளிட்டு பெனிமின் கோத்திரத்தை தள்ளிட்டு யூதா கோத்திரம் வந்தது வந்து அவனுக்கு பிடிக்கல. இப்போ வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைச்ச உடனே இப்படி அப்சலோமுடைய கை பலப்படுதுன்னு தெரிஞ்ச உடனே வாரான். வந்து கள்ளத்தூக்கி வீசி கெட்டவார்த்தை சொல்லி அவன் தாவீதை பார்த்து இரத்த பிரியனே, பேலியாளின் மனிதனே, அவர் கேவலமாக நீ தொலைஞ்சு போ டவுன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவன் வந்து வார்த்தைகளால் தாவீது மேலே தாக்குதலை தொடுக்கின்றான். நிறைய பேர் பட்டயத்தால் தாக்குதலை தொடுப்பாங்க, ஈட்டினாலே, கத்தியினாலே, அம்பினாலே, வில்லினாலே தாக்குதலை தொடுப்பாங்க. இவன் வார்த்தையினாலே தாக்குதலை தொடுக்கிறான். எதிர்பாராத தாக்குதல். அப்சலோம் வர்றது கூட கொஞ்சம் நாளாகும். ஆனால் இவன் உடனே வந்துடுறான். வந்து தாவீதை குறிவைத்து தாவீதுடைய மனதை உடைக்கும்படியாக, வெட்கப்படுத்தும்படியாக, தாவீதை கேவலப்படுத்தும்படியாக அனைத்து மக்கள் மத்தியிலும் ஒரு ராஜாவாக இருந்து ஓடிக்கொண்டிருக்கிற அந்த தாவீதை அவன் கேவலமாய் பேசினான். இது தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு கருப்பு நாள், ஒரு துக்கமான ஒரு நாள். அந்த சீனை நம்ம யோசித்து பார்த்தோம்னா தாவீதுக்காக நம்முடைய உள்ளம் பரிதபிக்கும். எவ்வளோ பாவம் பார்த்தீங்களா? எவ்வளோ பாவம். அவரே எவ்வளோ உடைஞ்சு போயிருக்காரு, அவரே எவ்வளவு மனம் பதறிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் ஈவுறக்கம் இல்லாமல் இதான் சரியான நேரம், இவன் நசுக்கிறதுக்கு சரியான நேரம்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கள்ளத்தூக்கி வீசிக்கொண்டு கெட்ட வார்த்தையினாலே திட்டுகிறான். நம்முடைய எதிரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு அடி உளுந்து ஒரு பெரிய துக்கத்தில் அவங்க இருக்காங்கன்னா நம்ம அவங்கள கண்டு பாவப்பட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு அமைதியாவது நம்ம இருக்கணும். அவங்கள இந்த மாதிரி நேரத்தில் போயிட்டு தாக்குறது அவன் புத்திக்கு தானே அப்படி பட்டான் நம்மள நம்ம சொல்லவே கூடாது. எதிரியாக இருந்தாலும் விழுந்தாலும் நாம் மகிழக்கூடாது, நான் குதுகலிக்கக்கூடாது என்று தான் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆனால் இங்கே தாவீது விழுந்து போன நேரத்தில், மன நொந்து போன நேரத்தில் இவன் கள்ள தூக்கி வீசி கேட்டாது பேசுகிறான்.
நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற சீமைகள் சில நேரங்கள் வரலாம். நம்மை கேவலமாய் பேசலாம். நம்மை குறித்து துர்ச்செய்தி பரப்புவதே அவர்கள் வாடிக்கையாக வைத்திருக்கலாம். நம்முடைய பெயரை நற்பெயரை கெடுப்பதே அவர் வாழ்க்கையில் ஒரே ஒரு குறிக்கோளாக வைத்துக்கொண்டு அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். ஏன் இப்படி பண்ணுறாங்க? நான் உங்களுக்கு ஒன்றுமே செய்யலையே, நான் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கலையே, நான் ஏன் பாதையை பார்த்து போயிட்டுருக்கேன், என்னையே இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறிகள்லாம் எழலாம். தாவீது ராஜா கூட இந்த பாதையில் கடந்து போனார். அவர் எவ்வளோ பெரிய ராஜா, அவருக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு பரியாசத்தை நாள் வந்தது. இதெல்லாம் விட்டுருங்க. தாவீது வம்சத்தில் வந்த நம்முடைய இயேசு ராஜா, நம்ம ஏசப்பா, அவர் சிலுவையில் இருக்கும் பொழுது பரியாசத்தை சந்தித்தார் அல்லவா? இவன் பிறனையெல்லாம் ரசித்தானா, தன்னைத்தானே ரசிக்க திராணி இல்லாதவனாக இருக்கிறான். எவ்வளோ அழிச்சிருக்கும் அந்த வார்த்தை. அதனால் சில காலங்கள் அதை ஆண்டவர் சிலுவையில் சந்தித்தார், அமைதியாக பொறுத்துக்கிட்டார். அதே மாதிரி நாமும் சில நேரங்களில் இந்த மாதிரி மனிதர்கள் வரும்பொழுது பேசும்பொழுது வரலாறு என்ன சொல்கிறது என்பதை நான் காண்கிறோம். உடனே அந்த அபிஷாய் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? 9வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது செருயாயின் குமாரனாகிய அபிஷாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவரை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கட்டுமா என்றார். இவங்கெல்லாம் பெரிய சௌரியவான்கள். அவன் ஒரு ஓமகுச்சி மாதிரி இருந்திருப்பான். நான் போய் வெட்டி போட்டுமா, தலையை எடுக்கட்டுமான்னு சொல்லி அபிஷாய் கேட்குறான். அபிஷாயை நிச்சயமாகி நாம் பாராட்ட வேண்டும். அந்த உணர்வு ஊனப்படலை. என் எஜமானனையா நீ, ராஜாவையா நீ கேவலமாக பேசுகிற, நான் போய் அவனை வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிஷாயை பாராட்டணும். அபிஷாய் அவன் ஒன்றுமே சொல்லலை, தாவீது தான் அவன் கேவலமாக பேசுகிறான். ஆனால் அபிஷாய் நான் போய் அவன் தலையை வாங்குறேன். இதை நாம் மிகவும் பாராட்ட வேண்டும். இப்படிப்பட்டவர்கள்லாம் தாவீதோடு கூட இருந்திருக்காங்களேன்னு வரலாறு சொல்லுதே, அது நமக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு கூட இப்படியே செய்வாராக. உங்களை யாராவது கேவலமாய் பேசும் பொழுது அவர்கள் அதில் வருத்தப்படுவாங்க, கோவப்படுவாங்க. அப்படிப்பட்டவர்களாம் இருப்பாங்கன்னா நாம் அவர்களை போற்ற வேண்டும். தாவீது ராஜாவுக்கு அப்படிப்பட்டவர்களாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, போய் வெட்டிட்டு வந்துடும், அவன் கதையை முடிச்சுன்னு சொல்லி தாவீது சொல்லிருக்கலாம் இல்லையா? அப்படி ஒரு சொன்னாரா? பார்ப்போமா என்ன சொல்கிறாரு பாருங்க. அதற்கு ராஜா, செரியாவின் குமாரனை எனக்கு உங்களுக்கும் என்ன, என்னை அவன் தூஷிக்கட்டும், தாவீது தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், அதனால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்ன? உடனே தாவீது போ, வெட்டு விடாதுன்னு சொல்லி சொல்லுவார்னு பார்த்தா அவர் அப்படி சொல்லவே இல்லை. பா, அவனை விட்டுருப்பா. ஆண்டவர் அவனுக்கு கட்டளை கொடுத்துருக்காரு, தாவீதை தூஷின்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்காரு. அதனால தான் அவன் தூஷிக்கிறான். அவன் என்ன எவ்வளவு தூஷிக்கட்டுமோ அவ்வளவு தூஷிக்கட்டும் என்று தாவீது ஆண்டோட சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு அவன் என்னை தூஷிக்கணும்னு ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. அதனால அது யாரும் மாற்ற முடியாது. அவனை தூஷிக்கட்டும். என்னை எவ்வளவு கேவலமாய் பேச முடியுமோ அவ்வளவு கேவலமாய் பேசட்டும். எவ்வளவு தாவீது பக்குவமான ஒரு மனநிலைமை உடையவராக இருந்தார். நமக்கும் அவருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்கிறத இதில் காணுங்க. ஏன்னா ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லிட்டா கூட நமக்கு தாங்க முடியறதில்ல, உடைஞ்சு போகிறோம். விடக்கூடாது, திருப்பி அடிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தாவீது சொல்றாரு, கர்த்தரை ஒப்பு கொடுத்துட்டாருப்பா. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ தாவீதை தூசி, அதனால அவன் தூசிக்கட்டும், அவனை விட்டுரு, அவனை டிஸ்டர்ப் பண்ண. சொந்த மகனே எனக்கு விரோதமாக வரும்போது இவெல்லாம் ஏமாத்துறோம் என்று அங்கே தாவீது அந்த சித்தத்துக்கு, கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு நான் தூஷிக்கப்படுகிற நாள், ஓகே, தாராளமாக அவன் தூஷிக்கட்டும். அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்குவத்தை தாவீது அவர் உடையவராக இருந்தார் என்பது நம்மை மிகவும் ஆச்சரியப்பட வைக்கின்றது. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு சொல்லி உடனே சண்டைக்கு போகிற, அடிக்க போகிற, வெட்ட போகிற இவ்வளோ பேரில் பார்க்குறோம். எப்படி சண்டைகள் ஆரம்பிக்குது? ஹோட்டலில் ஆரம்பிச்சிருது, பெட்ரோல் பங்குகளில் ஆரம்பிச்சிருது, ரோட்டில் டிராஃபிக்கில் நிற்கும் போது ஆரம்பிச்சிருது. ஏதாவது ஒன்று ஏதாவது சொல்லியிருப்பாங்க, உடனே பதிலுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. அது தாங்க முடியாமல் உடனே பெரிய பெரிய சண்டைகள் அடிப்படியாகி மண்டையை உடைச்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் உயிர் போய், இப்போ ரீசெண்டாக அந்த 2 பிள்ளைங்க நைட்டு பாரில் போய் ஆடும்போது அந்த பிரச்சனை ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் தான், அது அப்படி ட்ரிகர் ஆகி கடைசியில் காரை கொண்டு அடித்து அந்த 2 பிள்ளைகளுடைய உயிரே போயிடுச்சு. சண்டையை ஆரம்பிப்பது என்பது மதகை திறந்து விடுவது போல இருக்கும் என்று சொல்லி ஞானி எழுதுகிறார். மதகுன்னா திறந்துட்டாங்கன்னா எத்தனையோ லிட்டர், கோடிக்கணக்கான லிட்டரில் அந்த தண்ணீர் வேகமாக அடிச்சுட்டு வரும், யாருமே நிற்க முடியாது. சண்டை ஆரம்பிப்பது அப்படிதானா, ஆரம்பிச்சிருச்சுன்னா அது எத்தனை சேதங்களை ஏற்படுத்துன்னு சொல்லவே முடியாது. இது மாதிரி வார்த்தைகளை கேட்டால் கூட, யாராவது இப்படி கோவப்படுத்தினா கூட நம்ம அமைதியாக இருந்து விடுவோம் என்றால், கையில் என்ன இருக்குது, நான் என்ன குறைஞ்சி போயிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய சேதாரங்கள் தவிர்க்கப்படும். வானத்திலேருந்து ஆண்டவர் பார்ப்பார்.
என் மகனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அவமானம் வந்தால் கூட அவன் அமைதியாக நிற்கிறானேன்னு சொல்லி அதுக்கு தக்கதான பலனை ஆண்டவர் தருவார். பிரித்துக்குரியவில் தாவீது அதை உணர்ந்து கொண்டார். வேண்டாம், அவனை விட்டுருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டுவிட சொன்னது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையில பார்க்கிற பொழுது எத்தனை பேர் அப்படி விட்டு விடாததுனால தான் மிகப்பெரிய கொலைகள், மிகப்பெரிய சேதாரங்கள், அடிபிடிகள், வேதனைகள், ரத்தம் சிந்தெல்லாம் உண்டாகுது. அப்படி வாழ்விலே நாம் வெட்கப்படுத்தப்படுகிற பொழுது, அவமானப்படுத்துகிற பொழுது கிறிஸ்துவை நாம் நினைவிலை கொள்வோம், தாவீது ராஜாவை நினைவிலை கொள்வோம், நாம் அமைதியாக இருப்போம். அப்படி அமைதியாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்கின்றவராக, அதிசயங்களை செய்கின்றவராக அவர் இருக்கின்றார். இதைத்தான் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த பூமியில் இருக்கிற பொழுது ஒரு சில நேரங்களில் சாத்தான் தேவனுடைய அனுமதியோடு கூட இப்படிப்பட்டவர்களை எழுப்பலாம். அப்போ நம்ம அமைதியாக இருப்போம் என்றால், பொறுத்து கொள்வோம் என்றால், நிச்சயமாக ஆண்டவர் நமக்காக யுத்தங்களை செய்வார். எத்தனையோ பேர் என்னுடைய ஊழியத்தில் பாதிரி இதே மாதிரி எழும்பி அவங்களாம் என்னை தூஷிச்சிருக்கிறாங்க. அப்போல்லாம் தாவீது ராஜா மாதிரி அமைதியாக இருந்ததுனால இப்போ அவங்க எங்கே இருக்காங்க நான் யோசித்து பார்க்குறேன். அவங்க நிலைமை என்ன ஆயிட்டுன்னு சொல்லி யோசித்து பார்த்தா ஐயோ அது பயங்கரமாக இருக்கிறது. தேவன் அவர் மீது கோபம் கொண்டு, கடுகோபம் கொண்டு அடித்தார். என் மகனையா நீ தூஷிச்சேன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஏதாவது ரியாக்ட் பண்ணியிருப்பேன்னா அது செஞ்சிருக்க மாட்டார். நான் அமைதியாக இருந்ததுனால இன்னைக்கு அவர்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்திருக்கிறார். இதனால் இன்னைக்கு எவ்வளவு அவர் தாவீது சொல்கிற ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் பாருங்களேன். ஒருவேளை கர்த்தரின் சிறுமியை பார்த்து இந்த நாளிலே அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். எவ்வளவு என்னை கேவலமாக பேசுகிறானோ அவ்வளவு நன்மை எனக்கு சரி கட்டுவார்னு சொல்லி தாவீது அழகாக சொல்கிறார். இன்னைக்கு உங்களை எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக நன்மையை கற்று தருவார். பக்கத்து வீட்டிலேருந்து கேவலமாக பேசலாம், வேலை பார்க்குற இடத்துல கேவலமாக பேசலாம், பல இடங்களில் இன்னைக்கு நிறைய பேர் கேவலமாக பேசலாம். நீங்கள் அமைதியாகவே இருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இதுதான் தேவனுடைய ரகசியம். நீங்கள் மாத்திரம் இந்த துக்கத்தின் நேரத்தில், அவமானத்தின் நேரத்தில் அமைதியாக இருந்து இயேசுவே சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டு அமைதியாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. அதை தாவீது தன் வாழ்க்கையில் உணர்ந்ததுனால இன்னைக்கு நான் என்னை அவன் தூஷிக்கிறான்னா இதுக்கு தக்கதாக உயர்த்துவார்னு சொன்னார். அதே மாதிரியே ஆண்டவர் உயர்த்தினார். அதே மாதிரி இந்த அவமானத்தை பார்த்து சீக்கிரமாக அப்சலோம் இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டான். அவர் ராஜாவாக திரும்பி வந்தார். அப்பொழுது இதே சீமை இதே இடத்துல வந்து தாவீது ராஜா காலில் வந்து விழுந்தான் என்று நாம் பார்க்கிறோம். என்னை மன்னிச்சிருங்க ராஜான்னு கேட்டான்னு நம்ம பார்க்கிறோம். இதே சீமை ஒரு நாளில் வெட்கப்பட்டான். தாவீது மறுபடியும் ராஜாவாக வந்தார். விழுந்தார், முடிந்தது என்று நினைத்த அந்த தாவீது மறுபடியும் மீண்டு வந்தார், ராஜாவாக வந்தார். அப்பொழுது சீமையுடைய நிலைமை பரிதாபமாக இருந்தது. எனவே யார் இன்னைக்கு உங்களை தூஷிக்கிறார்களோ அவர்கள் முன்பு கர்த்தர் உங்களை மறுபடியும் உயர்த்துவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. இந்த நாளிலும் கூட இவ்வளவு அருமையான சத்தியத்தை நம்ம பார்த்துருக்குறோம். அன்னைக்கு ஒரு தாயார் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, தனியாக இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல கொஞ்சம் காலி இடம் கிடக்குது, அதில் குடிச்சிக்கிட்டு வாலிபர் நிறைய கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் போக மாட்டேங்கிறாங்க. இவங்களை கெட்ட சொல்லி திட்டுறது. நிறைய பேர்களுக்கு இந்த கடினமான பாதை, கடினமான முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு மருந்து பொறுமையாக இருப்பதுதான். கர்த்தர் அதை பார்த்து நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் உங்களுக்கும் அவர் நியாயம் செய்வார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடியாது விரும்புகிறேன். ஜெபிக்கலாமா? அவர் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இந்த அருமையான நாளிலும் கூட ஒரு நல்ல சத்தியத்தை கேட்டோம். தாவீது எவ்வளவு கஷ்டங்கள் மத்தியில் நடந்து போனார். சீமையுடைய வார்த்தைகளும் கல்களும் அவரை எவ்வளவு காயப்படுத்தியது. ஆனாலும் பொறுமை காத்தார். எங்களுக்கும் கூட பொறுமை காக்க கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க. இது சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எவ்வளோ வேதனைகளை சந்தித்தாலும் கர்த்தாவே அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தாவே, ரீபாலா காரானாதானா, உடைய கிருபைகளுக்காக நமக்கு சோத்திரம், இறக்கத்திற்காக சோத்திரம். நொறுக்கப்பட இடிக்கப்பட இதுபோல நிந்தைகளை அனுபவிக்க உடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் கொண்டு அவருடைய வாழ்க்கையை பல மடங்கு நீ திரும்ப ஆசீர்வதிக்கிறீர். எவ்வளோ விரைவாக அவர்கள் இடிக்கப்பட்டார்களோ அவ்வளோ விரைவாக அவளை தூக்கி நிறுத்துகிறீர். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உடைய பிள்ளைகளை இந்த பூமியில் யாராவது நிந்திக்கிற பொழுது கர்த்தரை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரை கவனித்து கொண்டே இருக்கிறீர். அவர்கள் மனம் உடைகிற பொழுது உம்முடைய மனம் உடையுது. என் மகனை இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களே, என் மகளை இவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்களே, கர்த்தாவே நீர் கவனிச்சுட்டே இருக்கிறீர். அதுக்கு தக்கதாக விரைவாக செயல்பட்டு பல மடங்கு அவர்களை நீ உயர்த்துகிறீர். நன்றி அப்பா. எவ்வளவுக்கு எவ்வளவு தூசிக்கப்படுறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ நல்லது, அவ்வளவுக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது. அதற்காக நமக்கு சோத்திரம் ஐயா. இந்நாளிலும் கூட ராஜா தோத்திரம் ஐயா. என்ன வியாதியாக இருந்தாலும் அதை மாற்றுங்க.
எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை மாற்றுங்க. தகப்பனே, உம்மாலே தீர்க்க முடியாத வியாதி தோஷம் என்று எதுவுமே இல்லை. மருத்துவத்தால் கைவிடப்பட்டவர்களுக்கும் கர்த்தர் மனம் இறங்குவீர். மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சியை தார். ஆண்டவர் பெட்ரிடனாக இருப்பவர்கள் மறுபடியும் எழும்பட்டும். செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும். ஆறாத புண்கள் ஆறட்டும். தகப்பனே, வேதனை வலி, கையில் காலில் வலி, முதுகில் வலி, தலையில் வலி மறையட்டும். வேதனை மறையட்டும், வேதனை மறையட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். விபத்தை சிந்தித்து உருகுலைந்து போனவர்கள் மறுபடி எழும்புவார்களாக. மறுபடி பைக் ஓட்ட, மறுபடி வேலைக்கு செல்ல உதவி செய்வீராக. ஐசியில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எப்படியாவது மறுபடி எழும்பும்படியாய் கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் ரத்தத்தினால தகப்பனே சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஐயா ஆண்டவரை தோத்திரம், என்ன நிலைமையில் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்தில் பண கஷ்டத்தில் இருந்தாலும், வழியே இல்லாமல் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு ஒரு வழியை உண்டாக்கி தாரும். கடன் பாரங்களிலிருந்து வெளியே கொண்டு வரும், சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே வருமானங்களை கொடுத்து அவர்களை உயர்த்தி சொந்த வீடுகளை கொடுத்து வேலைகளை கொடுத்து பிஸ்னஸை கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. ஏசப்பா அப்படியே ராஜா தோத்திரம். ஐயா வயதான காலத்தில் இப்போ கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. வாலிபத்தின் பாவங்களில் சிக்கியிருப்பவர்கள், ஆண்டவர் போதை பழக்கங்களில் சிக்கியிருப்பவர்கள், மொபைல் ஃபோன், ஆண்டவர் பைக் அடிமைத்தனங்கள் இப்போ உங்களை விடுவியும். நீண்ட காலமாய் தகப்பனை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதிசயங்களை அற்புதங்களை செய்யும். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளை, இந்த தாய்த்த நாட்டை ஆசீர்வதி, அனைத்து மக்களை ஆசீர்வதி. முக்கியமாக இயேசப்பா பிள்ளைகளுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை தார். இயேசுவை நம்பி வந்தவர்கள் ஒருவர் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்திற்காக ஜெபிக்கிறோம். நாசிரை திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்த்து அறிமுகப்படுத்துகிற, நேசிக்கிற, காணிக்கையினால் ஜெபத்தினால் தாங்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. 1000 மடங்கு அவர்களுக்கு நன்மைகளை கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.